இன்றைய நாள் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் அதிகரித்து வரும் காணி அபகரிப்பு தொடர்பாக பல இடங்களில் பல விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இந்த அரசு வந்த பிறகும் இப்படியான காணி அபகரிப்புகள் அத்துமீறி நடக்கின்றது. இந்த விடயங்களை நாங்கள் இப்பொழுது முக்கியமாக கருத்தில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் கடந்த காலங்களில் இருந்து இன்றைக்கு வரைக்குமான வன இலாகா திணைக்களம் மற்றும் தொல்பொருள் திணைக்களம் போன்ற பல அரசு துறைகளால் எங்களது விவசாயிகளுடைய காணிகள் அபகரிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. அந்த அடிப்படையிலே குறிப்பாக வாகரை பிரதேசத்தில் கடந்த காலங்களில் அனைவரும் அறிந்த ஒரு விடயம், வாகரை பிரதேசத்தில் கட்டுமுறு வீதியில் உள்ள நாலாங்கட்டை என்கின்ற கிராமத்திலே வன இலாகா திணைக்களத்தினர் அங்கே உள்ள விவசாயிகளுடைய குடிசைகளை எரித்து அவர்களுடைய நிலங்களை அபகரிப்பதற்காக அவர்களை வெளியேற்றுவதற்கான முனைப்புகள் காட்டியிருந்தார்கள். அந்த அடிப்படையிலே நாலாங்கட்டை என்கின்ற கிராமத்தில் அந்த மக்களுடைய சேனைப்பயிர் செய்த மக்களுடைய வாழ்நிலமாக இருக்கின்ற அந்த நிலங்களையும் அவர்களுடைய குடிசைகளையும் தீயிட்டு எரித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் நாலாங்கட்டையில் 3 வீடுகளும், மூன்றாங்கட்டையில் 3 வீடுகளும், பெருகல் கல்லரிப்பு என்கின்ற கிராமத்திலே 3 குடிசைகளையும் எரித்திருந்தார்கள். அவர்களுக்கான எந்த விதமான ஒரு உதவி திட்டங்களும் அவர்களுக்கு இதுவரையும் வழங்கப்படாத சூழ்நிலையில் அவர்கள் தற்பொழுது குடியிருக்கின்ற பகுதிகளிலே வன இலாகா திணைக்களத்தினர் அந்த காணிகளை அபகரிப்பது தொடர்பாக எல்லை கற்களை அங்கே அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதனால் விவசாயிகள் மிக மோசமான நிலையிலே அவர்களுடைய வாழ்வாதாரத்தை எடுத்துச் செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அங்கே வெறுகல் கல்லரிப்பு அருகில் இருக்கின்ற கல்பட்டி மலை என்கின்ற மலையில் கூட கடந்த காலங்களில் தொல்பொருள் திணைக்களம் கல்லுகளை இட்டு அங்கிருக்க காணிகள் மலைகள் எல்லாம் கையகப்படுத்தி கொண்டிருக்கின்றது. இதனால் விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த காணிகளும் அங்கே பறிபோகின்ற சூழ்நிலை இருக்கின்றது. அதே போன்றுதான் திருவண்ணாமலை மாவட்டத்திலும், குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் சேருவில பிரதேசத்தில் தங்கநகர் கிராமம் என்கின்ற கிராமத்தில் கூட குடியிருப்பு காணி ஒன்றில் தொல்பொருள் திணைக்களம் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதனை பார்வையிட்டு அதனை அடையாளப்படுத்துவதற்கான முனைப்பு காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று திருவண்ணாமலை மாவட்டத்திலே முத்துநகர் கிராமத்தில் 22 விவசாயிகளுடைய காணிகளை அபகரிக்கப்பட்டுள்ளது. எனவே இது தொடர்பாகவும் நாங்கள் கூடிய கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இவ்வாறு எங்களது விவசாயிகளுடைய காணிகளை அபகரித்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை முடக்குகின்ற ஒரு செயற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று சம்பூர் பிரதேசத்தில் உங்களுக்கு தெரியும், சம்பூரிலே 800 ஏக்கர் காணி சோலார் திட்டத்துக்காக கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டு அந்த வேலையை நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அங்கிருக்கின்ற விவசாயிகளுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. 800 ஏக்கர் காணியும் விவசாய காணிகளாக இருக்கின்றது. இவ்வாறு இந்த ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை, மக்களுடைய வாழ்வியலை நாங்கள் மேம்படுத்துவோம் என்ற ஒரு புதியொரு முனைப்புடன் வந்த அரசாங்கம் கடந்த கால அரசாங்கங்களை விட மோசமான ஒரு செயற்பாட்டினை, இந்த காணி அபகரிப்பினை திட்டமிட்டு எங்களுடைய வடகிழக்கு பகுதிகளிலே அபகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது உண்மையிலே நாங்கள் மக்களாகிய நாங்கள் இதனை வன்மையாக கண்டிக்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த காணி அபகரிப்பை அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும். நிறுத்தாவிட்டால் நாங்கள் எதிர்வரும் காலங்களில் இது தொடர்பான பாரிய கண்டன பேரெழுச்சியை நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். விரைவாக இது சம்பந்தமாக நடத்துவோம். வடகிழக்கு சார்ந்து நடத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. இல்லாவிட்டால் அகில இலங்கை ரீதியாகவும் இது சம்பந்தமான ஒரு ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதற்கும் நாங்கள் முனைப்பு காட்டி கொண்டிருக்கின்றோம். மகாவலி என்கின்ற ஒரு விடயத்தினூடாக எங்களது மட்டக்களப்பு மாவட்டத்தில் மேய்ச்சல் தரை பிரச்சனை உங்களுக்கு தெரிந்திருக்கும். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனை மகாவலிக்கு ஊடாகத்தான் அதுக்குரிய தீர்வினை நாங்கள் காண வேண்டும் என்று அரசு சொல்லிக் கொண்டிருந்தாலும் மக்களாகிய நாங்கள் மகாவலி திட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். அதே போல கடந்த காலங்களில் இந்த அரசும் கூட, இப்பொழுது இருக்கின்ற அரசும் கூட மகாவலி என்கின்ற ஒரு திட்டத்தை கைவிடுவதாக அறிவித்திருந்தது. அதை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் அதை நடைமுறைப்படுத்தி மக்களுக்கான தீர்வினை வழங்க வேண்டும். இந்த காணிகளை அபகரிப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும். இது ஒரு திட்டமிட்ட இனப்பரம்பலாக்களுக்குரிய ஒரு செயற்பாடு. இந்த செயற்பாடை உடனடியாக அரசு நிறுத்த வேண்டும். இதனூடாகத்தான் ஒரு மாற்றம் வரும் என்றதுக்காகத்தான் எமது வடகிழக்கு பகுதியில் இருக்கின்ற, குறிப்பாக கிழக்கு மாநிலத்தில் இருக்கிற மக்களும் இந்த அரசுக்கு வாக்களித்திருக்கின்றது. இன்றைக்கு வாக்களித்த மக்கள் தோல்வி அடைந்திருக்கின்றார்கள், ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே உடனடியாக அரசு இதனை கவனத்தில் எடுக்க வேண்டும். எடுக்காத சந்தர்ப்பத்தில் நாங்கள் பாரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை இல்லாத இந்த அரசுக்கான எதிர்ப்பை காட்டுவதற்கு நாங்கள் செயற்படுறதுக்கு தயாராக கொண்டிருக்கின்றோம்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.